வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இன்றைய தினம் நாம் ஒரு தெய்வீகமான தியானத்தினுடைய விளக்கத்தை பெற இருக்கின்றோம். ஆக்சுவலா நேத்து நமக்கு வகுப்பு இல்லை. நேத்து மிக சிறப்பு பெற்ற ஒரு பௌர்ணமி தினம். அதனால நமக்கு அந்த வகுப்பை இன்னைக்கு நாம உங்களுக்கு அந்த தியானமாக கொடுக்க இருக்கிறோம். இனி ஒரு சிறிது நாட்களுக்கு நாம் அந்த தியானத்தை தொடர்ந்து ஏற்றவும் இருக்கிறோம். மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு நிறைவான தியானம் என்று சொல்லலாம். இறைநிலை தவம். இப்ப நாம பிரம்மஞான தத்துவத்துல ஒரு தெளிவு நிலையில் இருக்கிறதுனால இந்த இறைநிலை தவத்தை நாம இப்ப செய்யும் போது ரொம்ப உணர்ந்து உங்க எல்லாராலையும் செய்ய முடியும். சரி, அந்த இறைநிலை தவம் அப்படிங்கிறது நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறத இன்னைக்கு விளக்கம் பார்த்துடலாம். நாளை மறுநாள் இல்ல, உங்களுக்கு எப்போ திங்கட்கிழமை வரும் இல்லையா? திங்கட்கிழமை நான் அந்த தியானத்தை உங்களுக்கு தெளிவாக எடுக்கிறேன். அதாவது இறைநிலை தவம் அப்படிங்கிறது நாம இத்தனை நாள் சிந்தித்துட்டு இருந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்தினுடைய சாரம். அப்போ மகரிஷி எப்பவுமே இந்த தியானத்தை பிரம்மஞான வகுப்பினுடைய நிறைவுல இந்த தியானத்தை வழங்குவாங்க. இது ஒரு பஞ்சபூத நவகிரக தவம் போல இது ஒரு கைடன்ஸ் மெடிடேஷன். அப்படியே மகரிஷி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வருவாங்க. அதை நாம உணர்ந்து பாவனை செய்து கொண்டே வரும். கற்பனை செய்வதற்கும் பாவனை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. பாவனைனா அதுவாக மாறி நாம் அதை உணர்றதுக்கு முயற்சி பண்ணணும். உதாரணத்திற்கு இப்ப நாக்குல ஊறுகாய வச்சுக்கணும்னு சொல்லி கற்பனை செய்யலாம், பாவனை செய்யலாம். சும்மா நாக்குல ஊறுகாய் வைக்கிற மாதிரி கற்பனை செய்யறீங்கன்னா பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படாது உடல் ரீதியா. ஆனா கண்களை மூடி ஒரு உணர்வுபூர்வமா ஒரு ஊறுகாய் எடுத்து நீங்க நாக்குல வைக்கிறதா பாவனை செய்தீங்கன்னா, ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க நாக்குல எச்சில் ஊறுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்ப பாவனை என்பது உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை நாம பார்ப்பது, அணுகுவது, செய்வது. அதனாலதான் பாரதியார் என்ன சொல்வார்னா, பாவனை ஒன்றே போதும் அந்த பரநிலை எய்துதற்கே அப்படின்னு சொல்லுவார். அதாவது இறைவனை அடைவதற்கு பாவனையே போதும்னு சொல்லுவாங்க. பாவனை யோகம் என்று யோகம் எல்லாம் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு சீக்ரெட், ரகசியம், பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் நிறைய என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க. எத்பாவம் தத் பவத்தேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது மாதிரி நம்மளுடைய பாவம் எப்படி இருக்கோ அது மாதிரியான செயல்கள் நமக்கு நடக்கும். அப்ப இதுல என்ன மகரிஷி பாவனை செய்யறதுக்கு கொடுப்பாங்க இந்த தியானத்துல அப்படின்னா, இப்போ உண்மையை நமக்கு விளக்கி சொல்லிட்டாங்க. எல்லாம் வல்ல இறைநிலையே தன்னிருக்க ஆற்றலால இறை துகள்களாக மாற்றம் பெற்றிருக்கு. அந்த இறை துகள்கள் மிக மிக நுண்ணியது, மிக வேகமாக சுழலக்கூடியது. அது இந்த பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. அப்போ அந்த தன்னிருக்க இறை ஆற்றல் அந்த இறை துகள்களாக வந்த இறைநிலையினுடைய நுண்பகுதியை சூழ்ந்து அழுத்தும் போது
அதுவே விண்ணாக மாற்றம் பெறுகிறது. விண் அப்படிங்கிறது பல கோடி இறை துகள்களுடைய ஒரு தொகுப்பு. அப்ப பிரபஞ்சம் முழுக்க அந்த விண்களுடைய தொகுப்பு நிரம்பி இருக்கிறது. இன்னும் இறைநிலை அந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால ஒன்றிற்கு மேற்பட்ட விண்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு சூழல் வரும்போது அதுதான் காற்றாக, இன்னும் அணுக்கள் கூடி இயங்கும் போது நெருப்பாக, நீராக, நிலமாக, பஞ்சபூதங்களாக மலர்ச்சி பெறுகிறது. இப்ப இறைநிலையே இறை துகளாக, இறை விண்ணாக, இறை காற்று, இறை நெருப்பு, இறை நீர், இறை நிலமாக மலர்ச்சி பெறுது. இதைய விஞ்ஞானத்துல மூலகங்கள் என்று சொல்றோம். ஆங்கிலத்துல எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 98 எலிமெண்ட்ஸ் என்னவோ இயற்கையா இருக்கிறதாகவும், அது போக நம்ம செயற்கையா சில மூலகங்களை அணுக்களை பிரித்து கூட்டியும் உருவாக்கி இருக்கிறோம். இந்த அத்தனை எலிமெண்ட்ஸும் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள அடக்கும். உதாரணத்துக்கு காற்று ஒரு எலிமெண்ட் அப்படின்னா காற்றிலேயே பல்வேறு விதமான காற்று எலிமெண்ட்ஸ். நெருப்புனா அதுல பல்வேறு விதம், நீர்னா அதுல பல்வேறு விதம், நெருப்புனா நிலம்னா அதுல பல்வேறு விதமான அந்த மூலகங்கள். அது எல்லாமே என்னதான் அணுக்களுடைய கூட்டு தான். அணுக்களை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பஞ்சபூதத்திலையும் சரி, மூலகங்கள்லையும் சரி. இந்த மூலகங்கள் பஞ்சபூதங்களை நீங்க புரிஞ்சுக்கணும் எப்படின்னா, பஞ்சபூதங்களைத்தான் இன்னும் கொஞ்சம் பிரிச்சு மூலகங்களை வச்சிருக்காங்க விஞ்ஞானத்துல. சரி, அப்போ பஞ்சபூதங்கள் மூலகங்கள் உருவாயிருச்சு. இந்த மூலகங்களுடைய இணைப்பு தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற பல கோடி அண்டங்கள், நட்சத்திரங்கள், கோள்கள், இது எல்லாமே. அப்ப இறை ஆற்றல் தான் இதை எல்லாமா பிரபஞ்சமாக வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் அங்க நமக்கு தெளிவா கிடைக்குது. அப்ப பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு சூரிய குடும்பம் நம்மளுடைய சூரிய குடும்பம். சூரியனோடு இருக்கிற அந்த கோள்களை எல்லாம் நம்ம நவக்கோள்கள் அப்படின்னு சொல்றோம். அது எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடு, பஞ்சபூதங்கள் மூலகங்களுடைய வெளிப்பாடு. ஒவ்வொன்னுடைய அளவு சதவீதம் மாறி இருக்குமே தவிர எல்லாமே பஞ்சபூதங்கள். அப்ப அதுல ஒரு இடத்துல பஞ்சபூத சக்திகள் சரியாக முறையாக இணைந்த ஒரு கோளைத்தான் நம்ம பூமின்னு சொல்றோம். அப்ப அந்த பூமியில பஞ்சபூதங்களை ஒன்றாக சேர்த்து அந்த சுத்த வெளி சூழ்ந்து அழுத்தி கொண்டிருக்கிறது. அது அழுத்தும் போது அங்க சரியான விகிதாச்சாரத்திலே ஒரு இணைப்பு நிகழ்கிறது. அந்த வார்த்தை முக்கியம். ஹோலிஸ்டிக் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. ஒரு தெய்வீக விகிதாச்சாரம் அங்க இணையுது. அப்போ அந்த ஒரு தெய்வீக விகிதாச்சாரத்துல அந்த இணைப்பை பெறும்போது அந்த இடத்துல ஒரு உயிர்த்தன்மை ஏற்படுகிறது. அதைத்தான் நம்ம உயிர் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத தெளிவா பார்த்தோம். பஞ்சபூதங்கள் சேர்ந்து அந்த பஞ்சபூதங்களும் ஒன்றாகும் போது அங்க ஒரு உயிரோட்டம் நிகழுது, அங்க ஒரு கருமையம் உருவாகிறது. அப்புறம் அதற்கு ஒரு துன்ப உணர்வு வரும்போது உணவு தயாரிக்க முடியாம அது இயங்கும் போது அதுக்குள்ள இருக்கிற இந்த காந்த ஆற்றல், ஜீவகாந்த ஆற்றலே அது பச்சையமாக மாறுகிறதுனால நம்ம தெளிவாக படித்திருக்கிறோம். நீங்க வாய்ப்பு இருந்தா அந்த பிரபஞ்ச உயிரின தன்மாற்றத்தை இன்னும் ஒரு முறை கூட அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க ஒரு முறை பார்த்துருங்க. நாளைக்கு நாளானைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம். ஏன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமா பதியுதோ அந்த அளவுக்கு தான் அந்த தியானத்துல நீங்க ஒரு வெற்றியை பெற முடியும். அதுல உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. அப்ப பஞ்சபூதங்கள் இணையும் போது அது ஓரறிவு தாவரமாக மலர்ச்சி பெறுகிறது. அப்புறம் அந்த தாவரத்தினுடைய அடுத்த நிலை புழுவாக, பூச்சியாக, ஊர்வன விலங்குகளாக 5 அறிவு வரைக்கும் அந்த இறைநிலையே தன்மாற்றம் பெற்று வருது. அப்படி வரும்போது அந்த இடத்தினுடைய சூழல், அந்த உயிரினுடைய தன்மை, இதை இரண்டையும் பொறுத்து அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள வேண்டும், தன்னைத்தானே பராமரித்து கொள்ள வேண்டும். சரிதானுங்க? அந்த விதியினுடைய அடிப்படையில உயிர் காப்பதற்காக அந்த உயிருக்கு என்னென்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அதெல்லாம் இந்த பிரபஞ்சம்
இறை சக்தி அவற்றுக்கு நிறைவேற்றி கொடுக்கறதுன்னு பார்த்தோம். இதைத்தான் தக அமைவு என்று ஒரு வார்த்தைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். வான்காந்த ஜீவகாந்த இணைப்பு செயல். அதாவது இந்த இடத்துல எனக்கு என்ன தேவை இருக்குதோ, என்னோட ஜீவகாந்தத்தில் என்ன தேவை இருக்கோ அது வான்காந்தத்தின் மூலமாக இந்த இரையாற்றல் நிறைவு செய்து கொடுக்கும். அப்ப அந்த வான்காந்த ஜீவகாந்த இணைப்பு செயல் மூலமாக அது சமன் செய்து கொடுப்பதால இந்த உயிர்கள்ல பல்வேறு விதமான வெரைட்டிஸ், தாவரங்கள்லயே பல்வேறு விதம். சில கொடிகள் பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும், மரத்துல அப்படியே அது படரும். நீங்க பார்த்திருக்கீங்களா? படர்றதுக்கு அதுக்கு ஒரு விதமான அந்த பிடிப்பதற்கான ஒரு விதமான ஒரு தன்மையான வளர்ச்சி அதுல இருக்கும். இலை மாதிரி இருக்காது, பூ மாதிரி காய் மாதிரி இருக்காது, பட் அதை பிடிப்பதற்காக கம்பி கம்பி மாதிரி இருக்கும். சில தாவரங்கள்ல செவுத்துல நீங்க பார்க்கலாம், அப்படியே செவுத்துல அப்படியே படர்ந்துரும். ஹைட்டா இருக்கிற செவுத்துலயே செவுரு முழுக்க அப்படியே போய் படர்ந்து நிக்கிறதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்ப அந்த உயிர் என்ன தேவைன்னு நினைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்க வந்து விளைவு வந்துடும். உதாரணத்துக்கு 2 தென்னங்கன்று நீங்க பக்கத்தால வச்சீங்கனாலும் 2 ஒரே மாதிரி ஸ்ட்ரைட்டா வளராது. நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். ஒன்னு ரைட் சைடு போயிட்டு இருக்கும், ஒன்னு லெஃப்ட் சைடு போயிட்டு இருக்கும். தென்னங்கன்று வச்சோம்னா 10 அடி தள்ளி தான் வைக்கணும். இயற்கையா 10 அடியில இருந்து 20 அடி வரைக்கும் தள்ளி வைக்கணும், 2 கன்று வைக்கணும்னா. அப்போ அந்த கேப் நம்ம கொடுத்து வச்சோம்னா அது இயற்கையா நேரா வந்துடும். கொடுக்காம வச்சீங்கன்னா அதுக்கு அறிவு இருக்குல்ல, அது வளர்ந்தா 2 பக்கம் பக்கமா வந்தா நிழல் வந்துடும், வெயில் இருக்காது. அப்ப அது ஆப்போசிட்டா வளர்றக்க ஆரம்பிச்சு. இன்னும் அதனுடைய இலைகள் அந்த சூரிய ஒளியை பெறுவதற்காக சுற்றியும் பாருங்க, ஒரே இடத்துல வராது, சுற்றி 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 வரும். நிறைய செடிகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்படி அந்த ஒரு விஷயத்துக்கு என்னவெல்லாம் தேவையோ அதெல்லாம் இரையாற்றல் அங்க எடுத்து கொடுக்கும். உதாரணத்திற்கு தென்னை மரம் 60 அடி 70 அடி இருக்கு பாருங்க, கீழே தான் நம்ம தண்ணி ஊத்துறோம் வேர்ல. அது 60 அடி 70 அடி தூரத்திற்கு அந்த தண்ணிய கீழே இருந்து பம்ப் பண்ணி எடுத்துட்டு போய் மேல அந்த காயில நிரப்பு. இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க, நிரப்புதான். அப்புறம் கீழே நம்ம டிச்சு தண்ணி ஊத்துனா கூட மேல வந்து பியூர் வாட்டரா போகுது. எவ்வளவு பெரிய பியூரிபிகேஷன் நடக்குது பாருங்க. கீழே வந்து பாத்ரூம்ல இருந்து அது ஒரு தண்ணி போனா அது ரொம்ப மோசமான தண்ணின்னு அனுப்புறோம். ஆனா அது மேல காயிலிருந்து வரும்போது, இளநீர்ல வரும்போது உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு நீராக மாற்றக்கூடிய அறிவு அந்த தென்னை மரத்துக்கு இருக்கு. அது இறைவனுடைய அறிவு. அப்போ அது அங்கிருந்து அந்த காய் இருக்கு, அந்த காய் மேல இருந்து கீழே விழுந்தா சாதாரணமா வெறும் தேங்காய் இருந்தா மேல இருந்து கீழே விழுந்தா உடஞ்சிடும். அப்ப அது உடஞ்சிருச்சுன்னா அதனுடைய சந்ததியை அதனால அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியாது. கரெக்டா? தொடர்ந்து அந்த சந்ததி வேணும் அதுக்கு. அப்ப அது இயற்கையா என்ன பண்ணுது, அதற்கு மேல சுற்றி ஒரு கவசத்தை ஏற்படுத்து, ஒரு ஸ்பாஞ்ச், தேங்காய் மஞ்சி மாதிரி இருக்குல்ல அந்த ஸ்பாஞ்ச் தீயும். அப்ப அது மேல இருந்து 60 அடியில இருந்து கீழே விழுந்தாலும் உள்ள இருக்கிற அதனுடைய கரு விதை தான் தேங்காய் நம்ம சொல்றோம், அது என்ன ஆகாது, டேமேஜ் ஆகாது. அப்ப அதனுடைய சந்ததி தொடரும். இரண்டாவது, அது தண்ணீர்ல கீது விழுந்தா அழுகி போயிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. அப்போ சுத்தி ஒரு கவர் பண்ணி அதுக்கு மேல ஒரு கோட்டிங் மாதிரி வச்சிருக்கு பாருங்க. நீங்க தண்ணியில போட்டாலும் அது மூழ்காம அப்படியே டிராவல் ஆகும். இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நுட்பமா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த இரையாற்றல் அந்த உயிருக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அதெல்லாம் அற்புதமாக செய்து கொடுத்துருக்கு. தாவர இனங்களே எத்தனை லட்சக்கணக்கான தாவர இனங்கள் இருக்கு பாருங்க. புழுக்கள் எத்தனை, பூச்சிகள் எத்தனை, விதவிதமான நிறங்கள், விதவிதமான கண்கள், விதவிதமான மூக்குகள், பற்கள், காதுகள், இப்படி புலன்கள்லயும் சரி கர்ம இந்திரியங்கள்லயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். கைகள் வெவ்வேறு மாதிரி இருக்கு, எல்லா உயிருக்கும் ஒரே மாதிரி இருக்காது கை காலெல்லாம். அப்ப கர்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கை, கால், குதம், பால்குறி, வாய், இந்த 5ம் சரி, ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மெய், வாய், மூக்கு, கண், காது, இந்த 10 இந்திரியங்களும் அந்த உயிருக்கு தேவையான மாதிரி இரையாற்றல் பல்வேறு விதத்துல வடிவமைச்சு கொடுத்துருக்கு.
ஆனா எல்லாத்தினோட கான்செப்ட் ஒண்ணுதான். அதனுடைய உயிர் வாழ்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது எல்லாத்தையுமே இயற்கை பண்ணி கொடுத்துருக்கு. நிறைவாக அந்த இரையாற்றல் எடுத்த நோக்கம் தன்னை உணர்வதா இருக்கிறப்ப, ஐந்தறிவு வந்த போதும் தன்னை உணர முடியல. பட் உடல் தேவைகளை பூர்த்தி செய்திருச்சு. அதாவது பஞ்சபூதங்கள் இருக்கு, 5 புலன்கள் இருக்கு. பஞ்சபூதங்கள் இருந்து பஞ்ச தன் மாற்றம் வெளிப்படுது. அதாவது நிலத்திலிருந்து வாசனையும், நீரிலிருந்து சுவையும், நெருப்பிலிருந்து வெளிச்சமும், காற்றிலிருந்து சப்தமும், விண்ணிலிருந்து அழுத்தமும் வருது. அப்ப இந்த 5 பூதங்களிலிருந்து 5 ஆற்றல் வெளிப்படும் போது அந்த 5ஐயும் உணர்வதற்கு 5 புலன்கள் நமக்கு இருக்கு. தோளிலிருந்து விண்ணினுடைய அழுத்தத்தை உணர்றோம். தோளிலிருந்து விண்ணினுடைய அழுத்தத்தை உணர்றோம். இரண்டாவது அறிவாக நாக்கிலிருந்து நீரிலிருந்து வரக்கூடிய சுவையை உணர்றோம். மூன்றாவதாக நெருப்பிலிருந்து வரக்கூடிய மன்னிக்கணும், நிலத்திலிருந்து வரக்கூடிய வாசனையை மூன்றாவது அறிவாக மூக்குல உணர்றோம். நெருப்பிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை 4வது அறிவாக கண்ணுல உணர்றோம். காற்றிலிருந்து வரக்கூடிய ஓசையை 5வது அறிவாக காதுகள்ல உணர்றோம். அப்ப இந்த பக்கம் பஞ்சபூதம், இந்த பக்கம் பஞ்சபுலன், இரண்டையும் இணைப்பதற்கான தன்மாற்றங்கள். இப்ப இதுதான் பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப இதை கடந்து நம்ம அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதம் கடந்து இருக்கிற ஒன்றே ஒன்று சுத்த வெளிதான். அப்ப அந்த சுத்த வெளியை உணர்றதுக்கு தான் மெயின் ப்ராசஸ் இயற்கை எடுக்குது. அப்ப அது அந்த குரங்கிலிருந்து வேற்று ஒரு உயிரினம் கலப்பு பெறும்போது அது இயற்கையினுடைய சட்டங்களை எல்லாம் உடைத்து சடுதி மாற்றத்தின் மூலமாக மனிதனாக வளர்ச்சி பெறுகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்ப இந்த மனிதன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, நீங்க பின்னோக்கி ஆராய்ச்சி செய்தோம்னா எல்லாம் வல்ல இறை நிலையே மனிதனாக இருக்கிறான். அவன் மனிதனாக மட்டுமா இருக்கிறான்? இல்ல, எல்லா உயிர்களாகவும் அவன் தான் இருக்கிறான். அப்ப உயிர்களாக மட்டுமா இருக்கிறான்? இல்ல, எல்லா பொருட்களாகவும் அவன் தான் இருக்கிறான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல எல்லா தத்துவமுமே விளங்கி போயிருது. இந்த ஒற்றை ஒரு ஞானம், பிரம்ம ஞானம், இதுதான் முழுமையான ஞானம். அப்ப மனிதனிடம் வரும்போது மனிதன் அந்த விலங்கினத்தின்படி வழி வந்ததால விலங்கின பண்புகளோடு வாழ்றான். அப்ப விலங்கின பண்புகளோடு வாழும்போது அவன் பிறருக்கும் தனக்கும் துன்பத்தை ஏற்படுத்தி பாவத்தை சேர்க்கிறான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? எல்லாம் வல்ல இறையாற்றல் தான் நானா இருக்கு. எங்கிட்ட பருவுடலாக, இரத்த ஓட்டமாக, வெப்பமாக, காற்றாக, உயிராக எல்லாமே இருக்கிறது இறையாற்றல் தான். எங்கிட்ட மட்டும் இல்ல, எல்லா உயிர்கள்லயும் அந்த இறைவனுடைய ஆற்றல் தான். இறைவனே தான் எல்லாமா இருக்கிறான். அந்த இறைவனே தான் எல்லா உயிர்களாகவும் இருக்கிறான், எல்லா பொருட்களாகவும் இருக்கிறான். அப்படிங்கிற ஒரு தன்மை நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இப்ப ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சிருக்கு இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும். பட் அது கன்ஃபர்மேஷன் ஆகி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இன்னும் 2 ஸ்டேஜ் இருக்கு. கன்ஃபர்மேஷன் எப்போ ஆகும்னா, நம்ம ஆழ்ந்து சிந்தித்து 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 இதுல தெளிவு வரும்போது, ஆமா இப்படித்தான். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சார், எப்படி சார் ஒரு தாவரத்திலிருந்து ஒரு புழு வருதுன்னு சொன்னா எப்படி சார் ஒத்துக்கிறது? ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டுல பச்சை பயிர் இருக்குது, டப்பால போட்டு வச்சிருங்க. ஒரு மாசத்துக்கு மூடி அப்படியே வச்சிருங்க. உள்ள புழு பூச்சி வந்துடும். தாவரம் ஓரறிவு தாவரம் தான் பச்சை பயிர், கொள்ளு, எல்லா பருப்பு வகைகளும் ஓரறிவு தாவரத்திலிருந்து வந்தது. ஆனா அதை மூடி வச்சுட்டீங்கன்னா அதுல புழு வருது, செல்லு வருது, பூச்சி வருது. அப்ப ஓரறிவு தாவரத்திலிருந்து 2 அறிவு வந்ததுன்னு நீங்க சிந்தித்து உணரணும். 2 அறிவு புழு ஒரு இடத்துல கூடு கட்டி 3 அறிவு பூச்சி இனமா மாறுது. சரிதானுங்களா? பறக்கக்கூடிய ஈசல் ரெக்கை விழுந்ததுக்கு அப்புறம் ஊர்வன இனமாக மாறுகிறது. இப்படி இயற்கையிலே நடக்கின்ற மாற்றங்களை நம்ம கூர்ந்து கவனித்து அதை சிந்தித்து, ஆமா அப்படித்தான். சரி, நிலம் எப்படி, நீர் எப்படி நிலமா மாறி இருக்கும், அதுக்கெல்லாம் தான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கோம். விஞ்ஞான பூர்வமாக நீங்க அந்த விளக்கத்தை உணர்ந்து கொள்ளணும். ஹைட்ரஜன்கிறது என்ன? 2 விண், ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான், 2 விண்ணு சேர்ந்ததுன்னா ஹைட்ரஜன் காற்று.
அப்ப அந்த ரெண்டு விண்ணை பிரிச்சீங்கன்னா அது வந்து காற்றாக இருக்காது, விண்ணாக மாறிடும். அப்ப இப்படி ஆமா இதுதான் உண்மை, அப்ப இப்படித்தான் வந்திருக்கணும், அப்ப பஞ்சபூதம் தான் தாவரமாயிருக்கு, அப்ப பஞ்சபூதங்கள்ல மூலமா இருக்கிறது விண் தான். அப்ப விண் எதனால் ஆனது? இறை துகள்களால் ஆனது. இப்ப இறை துகள்கள் ஒரு விண் எடுத்துக்கோங்க, இப்போ பாவனைக்கு ஒரு விண் எடுத்துக்கோங்க. உங்க எல்லாருக்குமே விண்ணுனா தெரியும். விண்ணுங்கிறது கோடிக்கணக்கான இறை துகள்கள் ஒன்றிணைந்து உருவான ஒரு தொகுப்பு. எப்படி லட்டுல பூந்தி இணைந்து வர்றதுன்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி நம்ம வந்து அற்புதமா கேட்கலாம். ஒன்று, இப்ப அந்த விண்ணுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கோடிக்கணக்கான இறை துகள்கள் இருக்கு, கூடவே சுத்த வெளியும் இருக்கு. ஏன்னா இறை துகள்கள் வேகமா சுழன்று கொண்டு தன்னைத்தானே சுழன்று கொண்டும் அந்த விண்ணுக்குள்ள சுற்றி ஓடிக்கொண்டு இருக்குது இறை துகள்கள். அப்போ ஒன்று தன்னைத்தானே சுழறணும், ஒரு இடத்துல சுற்றி ஓடணும்னா ஒரு கேப் இருக்கணும் இல்லையா? ஒரு ரூமுக்குள்ள நாம 10 பேர் சுத்தி ஓடுறோம்னா கேப் இருந்தா தானே ஓட முடியும். நீங்க இல்லாட்டி ஒரு நின்று ரவுண்ட் அடிக்கிறீங்கன்னா கேப் இருந்தா தானே ரவுண்ட் அடிக்க முடியும். அப்படி அந்த விண்ணுக்குள்ள சுழலக்கூடிய நுண்ணிய இறை துகளும் இருக்கு, சுழலாத சுத்த வெளியும் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுழலாத அசையாத சுத்த வெளி இருக்கு விண்ணுக்குள்ள, சுழல்கின்ற அசைகின்ற இறை துகளும் இருக்கு. இப்போ இந்த இரண்டு தான் இருக்கு விண்ணுல, இந்த இரண்டை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த விண்ணிற்கு மூலம் இறை துகள். இப்ப இந்த இறை துகள் அன்று சுத்தவெளி ரெண்டு இருக்கு. இந்த ரெண்டுல எது முந்தையதா இருக்கும், எது பிந்தையதாக இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு விஞ்ஞானம் கேட்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவங்க அது வரைக்கும் நுணுகி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் இதுல எது முன்னாடி எது பின்னாடின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. மிக நுண்ணிய துகள், இந்த துகள் எப்படி உருவாச்சுன்னு அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஸ்பேஸ் தான் இருக்கு, அதை விட்டா ஸ்பேஸ் தான் இருக்கு. இப்ப மகரிஷி ஒரு லாஜிக்ல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வினா, இந்த சுத்த வெளிங்கிறது அசைவற்றது, இந்த இறைத்துகள் என்பது அசைவது. நல்ல சிந்தனைக்கு எடுத்துக்கோங்க, இது ஆழமான தத்துவம். அதாவது அசைவற்றது எல்லையற்றதா இருக்கு, அசைவுடையது எல்லையுடையதா இருக்கு. ஒன்று சுத்தவெளி அசைவற்றது, இறைத்துகள் அசைவுடையது. அந்த அசைவற்றது எல்லையற்றது, அசைவுடையது எல்லையுடையது. இந்த அசைவற்றதுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, அசை உடையதுக்கு ஒரு தோற்றமும் ஒரு முடிவும் இருக்கு, பிறப்பும் இருக்கு இறப்பும் இருக்கு. ஒரு இறை துகள்னா அது ஒரு தொடக்கம் இருக்கும், கண்டிப்பா அது குறிப்பிட்ட நாள்ல அது இயக்கத்தை நிறுத்தி ஸ்டாப் ஆகும். அப்ப அசைவற்ற எல்லையற்ற பிறப்பு இறப்பு அற்ற சுத்தவெளி ஸ்பேஸ், அசைவுடைய எல்லையுடைய தோற்றம் முடிவு பிறப்பு இறப்பு இருக்கிற இறை துகள், இந்த ரெண்டுல எது முந்தையதாக இருக்கும் எது பிந்தையதாக இருக்கும்னா ஒரு குழந்தை கூட சொல்லிடும். ஏன்னா தோன்றி முடியக்கூடிய ஒன்றிலிருந்து தோன்றாத தோற்றமும் முடிவும் இல்லாத ஒன்று உருவாக முடியாது. அப்ப தோற்றமும் முடிவும் இல்லாத எல்லையற்ற அசைவற்ற வெளியிலிருந்துதான் இது உருவாயிருக்கும் அப்படிங்கிறது தான் மகான்களோட கான்செப்ட். அப்பதான் மகரிஷி யோசிக்கிறாரு, அப்ப எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற சுத்த வெளிங்கிறது சும்மா இல்லை, அது வந்து பேராற்றல் நிரம்பியது, பேரறிவு கொண்டது. பட் அந்த பேராற்றல் பேரறிவு கொண்டதுதான், ஆனா அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு வசதி அங்கு இல்லை. இதையும் உங்களுக்கு முறையா நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு ஆலமரம், அதுல ஒரு விதை இல்லையா? இப்ப ஆலமரம் விதைக்குள்ள என்ன இருக்குது? விதை எடுத்து பார்த்தா ஏதாவது தெரியுமா? தெரியாது. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும் ஆலம் விதை. பட் நீங்க அடையார் ஆலமரம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இப்ப இல்ல. இன்னும் கல்கத்தாவா, கல்கத்தால இந்தியாவில மிகப்பெரிய ஆலமரம் ஒண்ணு இருக்கு. எவ்வளவோ தூரத்துக்கு அது இருக்குது, அதனோட கிளைகள் ஒரு காடு மாதிரி இருக்கு. அந்த ஒரு மரம், யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப்ல கூட போட்டிருந்தார், தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு யாரா சொன்னா, வாங்கடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒற்றை ஆலமரம், தனிமரம் தோப்பு மட்டும் ஆகாதுடா காடே ஆகுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆலமரம் அவ்வளவு பெருசு, அத்தனை கிளைகள், ஒவ்வொரு கிளையும் ஒவ்வொரு மரமா மாறி இருக்கு.
அப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள போயிட்டு இதை விட்டேன். ஏதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றதுக்கு வந்தேன். இறைநிலை. சரி, அப்ப இறைநிலையினுடைய ஆற்றலும் அறிவும், நீங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன விதை தான் ஒரு பல வருஷத்திற்கு முன்னாடி அந்த ஆலமரமாக இருந்தது. சரிங்களா? அதாவது அந்த விதையை பாக்குறப்ப அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாது, உங்களுக்குள்ள. நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு படத்துல கூட ஒரு பாட்டு வரும், விதைக்குள்ள அகப்பட்ட ஆலமரம் கண்விரிக்கும் அதுவரை பொறுமனமே, ரஜினி பாட்டுல ஒண்ணு வரும். விதைக்குள்ள அகப்பட்ட ஆலமரம் கண்விழிக்கும் அதுவரை பொறுமனமே. இப்ப ஒவ்வொருத்தருக்குள்ளே ஆற்றல் இருக்குன்னு அந்த பாட்டுல சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஒரு விதைக்குள்ள என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. அதற்குள்ள அதற்கான மொத்த விஷயம் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆலமரம். அதனுடைய வேர் எப்படி இருக்கணும், கிளை எப்படி இருக்கணும், நிறம் எப்படி இருக்கணும், கலர் எப்படி இருக்கணும், அதனுடைய கனி எப்படி இருக்கணும், அதனுடைய விழுதுகள் எப்படி இருக்கணும், எல்லாமே அதற்குள்ள அடக்கமா இருக்கு. பட் இப்ப தெரியுமானா தெரியாது. அது போல இந்த இறைநிலைக்குள்ள எல்லா பேரறிவும் பேராற்றலும் இருக்கு. சரி, அது சுத்த வெளினா ஒன்றுமல்லாதது அப்படிங்கிறது அல்ல, எல்லாத்தையும் அடக்கமாக பெற்றது அப்படின்னு புரிஞ்சு. அப்ப அந்த எல்லாவற்றையும் அடக்கமாக பெற்ற சுத்த வெளியிலிருந்து தான் இறை துகள்கள் தோன்றி இருக்கும். அப்ப அந்த இறை துகள் தான் இந்த தன்மாற்றத்திலே இறுதியாக மனிதனாக வந்துச்சு. அப்ப மனிதன்ற நாம் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அப்படின்னா, அவன் டக்குன்னு முடிவுக்கு வந்துடலாம், எல்லாம் வல்ல இறைநிலையே நானா வந்திருக்கிறேன். இதைய நாம் இந்த தியானத்தை தொடர்ந்து நான் இந்த மாதிரிதான் நடத்துவேன். இப்ப நாம நடத்தினதையே நீங்க கண்ணை மூடி அப்படியே கவனிச்சீங்கன்னா இது ஒரு தியானமா போகும். இன்னும் கொஞ்சம் நுட்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தியானம். அப்போ இது அப்படியே நான் சொல்ல 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 நீங்க அதை அப்படியே பாவித்து கொண்டே வருவீங்க. எல்லையற்ற தூய பெருவெளினா நீங்க மனம் விரிந்து அந்த எல்லையற்ற தூய பெருவெளியா ஆவீங்க. அப்புறம் இறை துகள்களா நாம மாறுறோம் அப்படிங்கிறப்போ அந்த இறைநிலை இறை துகள்களா மாறுற காட்சி உங்களுக்கு கண்ணுல தெரியும், அகக்காட்சியா. அப்படியே அது விண்ணாக காற்றாக பஞ்சபூதம் அப்படியே பிரபஞ்சம் அப்படியே ஓரிரு வந்து 6 மனிதன் வரைக்கும் நீங்க தான் இறைநிலை அப்படிங்கிற வரைக்கும் அது வந்து இந்த இறைநிலை தவம் தொடங்கிறது இறைநிலையில, முடியறது மனிதன்ல. சரிங்களா? அப்போ இந்த தவம் மனுஷன்ட்ட வந்து நம்ம கிட்ட வந்து முடியும். அப்போ இதை நம்ம தொடர்ந்து பண்ணறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போதைக்கு நாம ஏதோ ஒரு கற்பனையா பாவனையா அப்படியே பாக்குற மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து பண்ணும்போது ஒரு நாள் ஒரு நாள் என்ன நிகழும்னா, இப்ப நம்ம சொல்ற விஷயம் நமக்கு அப்படியே அகக்காட்சியா டோட்டலா ஒரு கிளிக் ஆகும். அந்த உண்மைத்தன்மை அப்படியே நமக்கு புலப்படும். அந்த தன்மை நமக்கு புலப்பட்டுருச்சுன்னா, சரிங்களா, அதுதான் இறை உணர்வு, விஸ்வரூப தரிசனம் எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். அதற்கு அப்புறம் நம்முடைய செயலெல்லாம் எந்த உயிரையும் துன்புறுத்த முடியாது நம்மால. அன்பும் கருணையுமான செயலா மாறிடும். அப்ப அந்த இறை உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தியானம். இந்த தியானம் பண்ண பண்ண எந்த உயிரை பார்த்தாலும் அது இறை காட்சியாக, எந்த பொருளை பார்த்தாலும் அது இறை காட்சியாக பார்க்கக்கூடிய தன்மை நம்ம எல்லாருக்குமே இயல்பா வந்துடும். நீங்க வாலண்டியரா கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டாம், இயல்பாவே வர்றக்கு ஆரம்பிச்சிடும். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய உயர்ந்த உன்னதமான நிலை. இந்த இடத்துலதான் இரண்டொழுக்க பண்பாடு இயல்பா நம்ம கடைபிடிக்கும். யாருக்கும் துன்பம் தர மாட்டோம், முடிஞ்ச வரைக்கும் துன்பம் போக்குற செயலை செய்வோம். சரிங்களா? அப்படி ஒரு ஒரு அற்புதமான தவத்தை வந்து நாம வந்து திங்கட்கிழமை வந்து பண்ண போறோம். ஷார்ப்பா 12 மணிக்கு அந்த தியானம் இருக்கும். நிச்சயமா எல்லாருமே சரியான நேரத்துல வந்து கலந்துக்கோங்க. சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. உங்களை எல்லாம் வாழ்த்தி நாம நிறைவு செய்வோம். தியான நிலைக்கு வந்துருங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள மெய்யன்பர்களாகிய நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுக்கும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.
வாழ்க வளம். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்பு மட்டும்.